வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 7வதா இருக்கிற சாரித்ரேன அத பத்தி தான் பார்க்க போறோம். சாரித்ரேன அப்படின்னா ஸ்ரீராமன் நல் நடத்தை உடையவர், ஒழுக்க சீலர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட இருந்த எல்லா நல்ல குணங்கள பத்தியும் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு மனிதன தனியா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கடைபிடிக்கிற டிசிப்ளின், நடத்தை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நல் நடத்தையோட வாழ்றாங்களோ, அதே மாதிரி சுய ஒழுக்கத்தோட இருக்கிறாங்களோ, அவங்கள அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய ஸ்ரீராமனும். எல்லா ஒழுக்கத்துக்கும், எல்லா நல்ல குணங்களுக்கும், எல்லா நல்ல நடத்தைக்கும் இருப்பிடமா வாழ்ந்து காட்டினவள் தான் ஸ்ரீராமன். அவர பத்தி நம்ம நல்லாவே நெறையவே சொல்லலாம். அவர் எப்படி தர்மத்த உயிர் மூச்சா விரதமா கடைபிடிச்சாரோ, அதே மாதிரி தான் ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சாரு. அதிலிருந்து எம்மி அளவும் பிசகவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலேயே ஸ்ரீராமன வணங்குறவங்களும் சரி, அவருடைய நட்போட வாழணும்னு ஆசைப்பட்டவங்களும் சரி, அவங்க இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போறாங்களே ஒழிய, குறையறதே இல்ல. நாம நம்முடைய சரித்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ஒழுக்கத்தோட வாழ்ந்த எத்தனையோ மகான்கள், மகாராஜாக்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன குழந்தைங்களா பார்த்தோம்னா பிரகலாதன், துருவன், அப்புறம் விதுரன், அர்ஜுனன், அப்புறம் சுகமுனிவர், இந்த மாதிரி நெறைய பேத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது முனிவர்களா இருந்து நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றவங்க பல பேர். அதே மாதிரி கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து இந்த நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றவங்க ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி வாழ்றவங்கள அந்த குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த உலகமே கொண்டாடும். அதுதான் ஸ்ரீராமன். விதேக மன்னன் அவரும் பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா. அவரும் இந்த ஒழுக்கத்துக்கு சிறந்த உதாரணமா தான் சொல்லணும். இந்த மாதிரி அவர் காலகட்டத்துல வாழ்ந்தவங்க எல்லாரையுமே சொல்லலாம். இந்த நல்ல ஒழுக்கத்தோட வாழும்போது ஒவ்வொருத்தருமே அவங்க எப்படி நாம நம்மளுடைய வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைய நமக்கு வழிகாட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கும் இப்ப இருக்கிற இந்த காலத்துக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னா, நாமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசிப்ளினோட இருக்கோமா அப்படின்னா குறைவாய்க்கிட்டு தான் வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம டைமிங் பார்க்கறதே கிடையாது. சூரிய உதைக்க சூரியன் உதிக்கிறத கூட நம்ம சில நேரம் பார்க்கறது கிடையாது. சூரிய அஸ்தமனத்தை வேணா நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்னே மாறி போயிடுச்சு. உணவுல கட்டுப்பாடு இல்ல. உணவுல அதாவது உணவு, உடை, உறைவிடம். இத 3மே சுத்தமாவும் இருக்கணும். அதாவது சுய ஒழுக்கத்தோடவும் இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்கணும். அது எல்லாமே டிசிப்ளின்குள்ள தான் வரும். அதனால இப்ப சுய ஒழுக்கம், சுய நம்மளுடைய உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது நமக்கு கை கொடுக்கும். இந்த வாழ்க்கையில வர பல பிரச்சனைகள அதுவே பாதியா குறைச்சிடும். உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா. ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும், மன ஆரோக்கியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அத நம்ம பகவத்கீதையிலேயே பார்த்துட்டோம். உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட வார்த்தையும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பாதிக்கு பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அதே மாதிரி வாழ்ந்தவள் தான் ஸ்ரீராமன். முதல்ல உடல் ஒழுக்கம். உடலை பராமரிக்கிறதுல ஒழுக்கத்தோட இருக்கணும். அடுத்து சாப்பிடுற உணவு. அதுல நல்ல கட்டுப்பாடு தேவை. நம்ம பகவத்கீதையில பார்த்த மாதிரி தான். ராட்சசம், தாமசம், சாத்வீகம்னு 3 வகையான உணவுப் பொருட்கள் இருக்கு.
அதுல எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமும் அந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது தான் நம்ம அந்த சுய ஒழுக்கத்தை முறைப்படியே ஃபாலோ பண்ணவே முடியும். இந்த ஒழுக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஐம்புலனை கட்டுப்படுத்துறதுலயும் வரும். ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன் ஒழுங்கா நம்ம வசத்துல இல்ல அப்படின்னா, இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையை நோக்கி போகும். இத கட்டுப்படுத்த முடியாது. இந்த அப்புறம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும். ஐம்புலன்களும் அது பக்கமே போகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம சாதிக்கணுங்கிற நினைக்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஈஸியா வந்து டைவர்ட் ஆயிட்டு போய்க்கிட்டே இருப்போம். அதனால தான் நம்மளுடைய உடல் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த உடல் பராமரிப்போட நம்ம எந்த அளவுக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கோமோ, அதே அளவு நாம சாப்பிடுற உணவும் நல்ல தூய்மையானதா, சுத்தபத்தமானதா, அதே மாதிரி ஆரோக்கியமானதா இருக்கணும். இந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட மனசுக்கும் அது ஆரோக்கியத்தை தேடி தரும். அப்போ உங்களால வந்து நல்ல எண்ணங்கள மனசுல பதிய வைக்கவும், அந்த நல்ல எண்ணங்கள, நல்ல குணங்கள நீங்க உங்க உடலாலும், உள்ளத்தாலும் வளர்த்துக்கவும் அது பயன்படும். அது ஸ்ரீராமன் வாழ்ந்து காட்டினான்னு தான் சொல்லணும். அப்புறம் நாம சுத்தி இருக்கிற இடம், அது சுத்தபத்தமா இருக்கணும். இந்த ஏன்னா இத 3மே நான் ஏன் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, இது ஒவ்வொரு தனி மனிதனுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ரீராமன் இருக்கிற இடம் ஐஸ்வர்யமானதா, தூய்மையானதாவே தான் இருக்கும். சீதாதேவி லக்ஷ்மியின் அதிபதி இல்லையா? அதாவது லக்ஷ்மி தேவி தான் சீதாதேவியா அவதாரமே எடுத்தாங்க. சுத்தமா இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அப்போ லக்ஷ்மி வாசம் செய்யற இடத்துல அவருடைய கணவர் கண்டிப்பா இருப்பாரு இல்லையா? அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் இந்த ஒழுக்கத்தோட நான் சேர்த்து சொல்றேன். சாரித்ரேனங்கிறது சுய கட்டுப்பாட்டோட, சுய ஒழுக்கத்தோட வாழ்ற மனிதர்களை சொல்றது. அது ஸ்ரீராமன் பல வகையில அவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சுய கட்டுப்பாட்டோட, ஒழுக்கத்தோட இருக்கிற மனிதர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம முக்காவாசி நேரம் மொபைல்ல தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மனிதர்கள் கிட்ட பேசுறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க யாரு, எப்பேற்பட்டவங்கன்ட்டு நாம பார்க்க தவறிடுறோம் தான் சொல்லணும். ஆனா மொபைலு, இந்த மாதிரி மீடியா இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, நமக்கு இருக்கிற நட்பு என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்த்து அலச வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கூடா நட்பு கேடுல முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சுய ஒழுக்கத்துல. அதாவது நம்மளோட உடலை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி மனசை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற நபர்களும் சுத்தமானவங்களா இருக்கணும். தூய்மையான உள்ளத்தோட இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் ஸ்ரீராமரோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடமே. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? வாலி கூட அவர் நட்பு வச்சுக்கவே இல்லை. சுக்ரீவனை தான் தேர்ந்தெடுத்தாரு. வாலி எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஒழுக்கம் இல்லவே இல்லை. பிறன் மனைவி கிட்ட சேர்றது, சொந்த தம்பிவை ஏமாத்தினது, இந்த மாதிரி பல பாவங்களை செஞ்சவர். அதனாலதான் ஸ்ரீராமன் வாலியை விட்டுட்டு சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தாரு, அவருக்கும் உதவி செஞ்சார். இதுதான் சிறந்த உதாரணமா இருக்க முடியும். அதே மாதிரிதான் நாம நம்மளுடைய லைஃப்ல நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள், அது உறவா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், எந்த உறவா இருந்தாலும் சரி, அவங்க சுய ஒழுக்கத்தோட இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நல்லவங்களோட பழகும் போது நாமளும் மேல மேல ஏறி வருவோம். அவங்க நமக்கு பல வகையில வழிகாட்டியா இருப்பாங்க. நாமளும் அவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருப்போம். இந்த கூட நட்பா இருக்கும்போது அவங்களுடைய நட்பு நாம எந்த அளவுக்கு மேல வளர்ந்து இருந்தாலும் அவங்க நம்மளைய கீழே தள்ளி விட்டுருவாங்க. நம்மளோட ஒழுக்கம், பெருமை,
எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரிங்க. அது எல்லாமே ரொம்ப கீழ போயிடும். அதனால தான் அந்த காலத்துல இருந்து எல்லாருமே நமக்கு வர நட்பு எல்லாமே நல்ல நட்பா இருக்கணுங்கிறதுல பெரியவங்க எல்லாருமே சொல்லி வச்சாங்க. அதனால தான் சத் சங்கம்ங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்தாங்க. சத் சங்கம்னா ஒத்த எண்ணத்தோட, ஒத்த ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க நபர்களோட நாம சேரும்போது, அந்த விஷயம் இன்னும் ஸ்பீடா நடைபெறும். அதாவது சத்சங்கம் பார்த்தீங்கன்னா, பக்திக்காக நம்ம சேருவோம். நானும் ஒரு பக்தை, இன்னொருத்தரும் பக்தரா இருக்காங்க. இன்னும் ஒரு 5 பேர் என் கூட பக்தர்களா இருக்காங்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணன மனசார பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கும்போது, அவங்களோட சேர்ந்து நான் அந்த பக்தியில ஈடுபடும்போது, என்னோட பக்தி இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். அது மேலும் மேலும் வளரும். இதே நான் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நான் பக்தியா இருக்கிறேன். இன்னொருத்தருக்கு சாமினாவே பிடிக்காது. அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அந்த மாதிரி ஒரு நபரோட சேரும்போது, நெறைய வாக்குவாதம் வரும். நெறைய கிளாஷஸ் இருக்கும். அதாவது பேச்சுவார்த்தையில நெறைய வித்தியாசம் வரும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு கட்டத்துல அவங்க நம்மள டாமினேட் பண்ணி, நாமளும் அவங்கள மாதிரி மாறிடுவோம். அதனால தான் நல்ல நட்பு ரொம்ப முக்கியம்னு ஆதி காலத்துலருந்தே நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்லி வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதனால இதுவும் ஒழுக்கத்துல கண்டிப்பா அடங்குங்க. சுய ஒழுக்கம்ங்கிறதே இதுதான். நாம நம்மள பாத்துக்கணும், நம்மளோட உடம்ப பாத்துக்கணும், நம்மளோட மனச பாத்துக்கணும், நம்மளோட புலன்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள, நட்புகள கண்டிப்பா தேர்ந்தெடுத்து, யார் கூட நெருங்கி பழகுறோமோ, அவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லையா, தனிச்சே இருக்கிறது மேல். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா தனிச்சு இருக்கும்போது, நீங்க நீங்க உங்க பாதையிலேயே தான் போவீங்க. அது மட்டும் இல்லாம, அவங்கலாம் சேர்ந்து இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, பரவால்ல அப்படின்ட்டு நாம சின்ன சின்ன விஷயங்கள எல்லாம், இது பரவால்ல, அது பரவால்லன்னு விட்டு குடுக்க விட்டு குடுக்க, நம்முடைய சுய அடையாளத்தையுமே இழந்துகிட்டே வரோம். அதனால தான் ஸ்ரீராமன இன்னைக்கும் நம்ம போற்றி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை யுகம் எடுத்தாலுமே ஸ்ரீராமன கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ, ஸ்ரீராமன் கிட்ட இருந்த சிறந்த பண்பே அவருடைய நடத்தையும், நல் நடத்தையும், அவருடைய ஒழுக்கமும் தான். இந்த ஒழுக்கத்த அவரு எப்படி ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா, உடல் ஒழுக்கம், சாப்பாட்டுல ஒரு ஒழுக்கம், அதே மாதிரி மனசுல தேவையில்லாத கண்ட கண்ட எண்ணங்கள அதாவது நம்ப ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சொல்லாலும், மனதாலும், உடலாலும் யாருக்குமே எந்த தீங்குமே செய்யக்கூடாது. இதுதான் உலகத்திலேயே சிறந்த ஒழுக்கமா நாம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது. ஒருத்தருக்கு மனசால கூட நம்ம தீங்கு நினைக்காம இருந்துட்டா, அதை விட சிறந்த தவம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. அதே மாதிரி வார்த்தையால ஒருத்தர புண்படுத்தாம, பேசாம இருந்துட்டா, நாம அவங்கள ஹர்ட் பண்ணுங்கிற நேரத்துல மௌனமா இருந்துட்டாவே அதுவே மிக சிறந்த தவம். அப்புறம் உடலால ஒருத்தருக்கு துன்பம் குடுக்காமல் இருப்பது. நம்மளோட அந்த நேரத்துல தான் நம்மளுடைய புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல நம்மளோட மனசை வச்சு எப்படி நம்ம உடம்பையும் நம்மளோட மனசையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோங்கிறது அந்த நேரத்துல தான் வெளிப்படும். அதுவும் மிகச்சிறந்த தவம். பகவானோட நாம, பகவானோட பக்தி அது எல்லாமே 2ஆம் பட்சம் தாங்க. ஆனா இந்த மாதிரி சுய ஒழுக்கத்தோட இருக்கிறவங்கள பகவான் தேடி கட்டி அணைச்சிப்பாரு. அதனால ஸ்ரீராமன் கிட்ட இருக்கிற மாதிரி பண்புள்ள மனிதர்களை பார்க்கறது ரொம்ப துர்லபம் தான். ஆனா அந்த மாதிரி நபர்கள் உங்க கண்ணுல தெய்வாதீனமா உங்க கண்ணுக்கு பட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு நட்பை கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பழகுங்க. பழக பழக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ற அந்த சின்ன சின்ன டிசிப்ளின் அது எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ண இந்த உங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்களும் அத உங்க லைஃப்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்காக தான் நல்லவங்களோட சேர்ந்து பழகணும் அப்படின்னு சொல்றது. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, தனியா இருங்க. ஸ்ரீராமநாமம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்ரீராமர் கூடவே பழகுங்க. ஏன்னா அவரை விட உத்தமமான மனிதர் யாருமே இல்ல இல்லையா? உத்தமமான தெய்வமும் யாரும் இல்ல. அதனால அவர் கூட நீங்க அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு, அவரை நினைச்சுக்கிட்டு
அவர் கூட நீங்க அதிகமா பழகுனீங்க அப்படின்னா, ஸ்ரீராமன் மாதிரியே உங்களுக்கும் சுய ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும், மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். எந்தவித விகாரமான எண்ணங்களுக்கும் அது இடம் குடுக்கவே குடுக்காது. வாழ்க்கை செழிப்பா, வளமா இருக்கும். தேங்க் யூ. ஜெய் ஸ்ரீராம்.